ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியலில் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்னா, இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்து, பெருங்காயத்தூள், கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு அப்புறம் வந்து கீரை போடணும். இதில் ப்ளஸ் வந்து இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வரமிளகாய்க்கு பதிலாக, அதாவது காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வத்தல் வச்சுருப்பீங்க இல்லையா, மிளகாய் வத்தல், அது போட்டிங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இது ப்ளஸ் வந்து பூண்டு போட்டிருக்கேன். முருங்கைக்கீரையோடு சேர்த்து முருங்கைப்பூவும் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணியை ஊற்ற வேணாம், நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் கொஞ்சோண்டு துருவி போட்டுட்டிங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும், டெய்லிக்கும் கூட சாப்பிடலாம். முருங்கைக்கீரை உருவறதுன்னா அவ்வளோ கஷ்டம் வேலை கிடையாது. முருங்கைக்கீரை வந்து காம்போடையே நம்ம செய்யலாம். காம்புலேயும் சில சத்துக்கள் இருக்குது. காம்போடையும் அதுவும் இந்த பெரிய பெரிய காம்பெல்லாம் போடக்கூடாது, சின்ன காம்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை வதங்கினா எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கலர் மாறும். க்ரீன் கலர் போயிட்டு டார்க்கு க்ரீன் வந்தால் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நான் சமைக்கும் போதெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்கும், ஓகே வதங்கிடுச்சுன்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதனால நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டேன். நான் வந்து பிகினர் தான், ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி மெத்தட் தான். வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்தோம்னா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம், அப்புறம் பூண்டு, அந்த மிளகாய் வத்தல், இது மூணுமே இதுக்கு ப்ளஸ். நிறைய போட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம பொரியல் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், வெந்துடுச்சு. நம்ம பொரியல் பண்ணும்போது கடலைப்பருப்பு பதிலாக உளுந்து நிறைய சேர்த்தோம்னா என்ன இதில் இதுனா, இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது சில பல் வந்து மாட்டும் கடலைப்பருப்பு போட்டோம்னா. இதே நம்ம உளுந்து போட்டோம்னா ஈஸியாக மெல்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.